ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியன் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணதை பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா புளிக்காத மாவாக எடுத்துக்கணும். இனிப்பு பணியாரத்துக்கு தான் லைட்டாக புளிச்சிருக்கணும். இப்போ நான் அரைச்சி அப்படியே மாவு எடுத்திருக்கேன். அதை பொடுசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சீரகம் மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருப்பில் பொடுசாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை பொடுசாக கட் பண்ண சேர்த்துக்கோங்க. உப்பு நான் மாவு பிசையும் போதே சேர்த்துடுவேன், அதனால் நான் இப்போ சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பணியாரம் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்தா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். இப்போ ஒரு குழியிலையும் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் நம்ம குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் டிஃபனாக பண்ணுவேன். நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக டிஃபனாக எப்படி வேணாலும் பண்ணலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து